யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரினிடத்தில் பெற்றான். இந்த தாமார் யாரு? இந்த தாமார் இயேசு கிறிஸ்துவினுடைய வரலாறுல இடம் பிடிச்சிருக்கிறவங்க. நல்லா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யூதாவும் தாமாரும் மாமனார் மருமகள். இந்த யூதா என்ன பண்ணா, தன்னுடைய மகனுக்கு தாமரை திருமணம் செய்து வைத்தான். அந்த மகன் இறந்து போகிறான். அதனால சரி, என்னுடைய இன்னொரு இளைய மகனை உனக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன், கொஞ்ச நாள் பொறுத்து இரு என்று சொல்லி அவளிடத்துல சொல்லி அனுப்புகிறான். ஆனா பிற்பாடு அவளை ஏமாற்றி விடுகிறான். எங்க இந்த இளையகுமாரனும் மரித்து போய் விடுவானோ என்ற பயத்துல ஏமாற்றி விடுகிறான். இதனால இவன் என்ன பண்றான், இவன் ஏமாற்றி விட்டான் எனக்கு தெரிந்ததுனால அவன் போகிற வருகிற வழியில வேசி மாதிரி வேஷம் போட்டு அவனிடத்துல பிரவேசிக்கிறார். அவளுக்கு அந்த யூதா மாமனார் இடத்துல பிறந்த பிள்ளைகள் தான் இந்த பாரேஸ். அப்போ தாமாரும் யூதாவும் எப்படியா மாமனார் மருமகள். இப்போ அவ எப்படிப்பட்டவ? அற்பமா எண்ணப்பட்டவ. அவன் ஏமாற்றப்பட்டவள், தன் மாமனாரின் நிமித்தம் ஏமாற்றப்பட்டவள். அவ என்ன பண்ணா, வேசியாக மாறி தன் மாமனாருக்கே பிள்ளைகளை பெற்றெடுத்தார். இப்படி அவருடைய சந்ததியில இப்படி ஒரு சகோதரியை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கூட என்ன பண்றோம், நிறைய பேரை ஏமாத்துறோம், நம்ப வச்சு ஏமாத்துறோம். இந்த யூதா அப்படிதான் தன்னுடைய மருமகளை நம்ப வச்சு ஏமாற்றினாரு. இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேருக்கு இதை செய்யறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அம்மா அப்பா பிள்ளைங்களை ஏமாற்றுவது உண்டு. பிள்ளைகள் கடைசி வரைக்கும் நம்மளை பார்த்துப்பாங்கன்னு நினைச்சிருப்பாங்க, அவங்களும் நம்மளை ஏமாற்றுவது உண்டு. நிறைய உலகத்துல ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாறுகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். எனவே பாருங்க, ஏமாற்றப்பட்டு தன்னுடைய வாழ்க்கை என்னவாய் முடியுமோ என்று ஏங்கி கொண்டிருந்த தாமாருடைய வம்ச வரலாறுல வருகிறாரு இயேசு கிறிஸ்து. அப்போ அவ என்ன பண்றா, அவ ஏமாற்றப்பட்ட பெண்ணாகவும் அற்பமா எண்ணப்பட்ட பெண்ணாகவும் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய வரலாறிலே சரித்திரத்திலே இடம் பிடித்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க யாரால ஏமாற்றப்பட்டு இருக்கிறீங்களா? யார் மூலமாவது உங்களுக்கு ஒரு சொந்த பந்தங்கள், அண்ணன் தம்பி சொத்து கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றி இருக்கலாம், அம்மா அப்பா நகை போடுறேன்னு சொல்லி ஏமாற்றி இருக்கலாம், இல்ல கணவன் மனைவி இல்லை நன்மது பல நன்மைகளை உங்களுக்கு நான் செய்யறேன்னு சொல்லி ஏமாற்றி இருக்கலாம். ஆனா நீங்க ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பாருங்க, பல பேர் பல விதத்துல ஏமாற்றப்பட்டு வருகிறார்கள். உலகத்தாரால ஏமாற்றப்பட்டாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறுல அந்த தாமார் இடம் பெற்றிருக்கலாம். அது போலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தாரால ஏமாற்றப்பட்டு இருந்தாலுமே கூட, நம்ம அற்பமா எண்ணப்பட்டிருந்தாலுமே கூட, கர்த்தருடைய பிள்ளை என்கிற